வீட்டுக்கு போன விஜயா அங்கே மீனாவை பார்த்துட்டு எங்கடி போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, ஏன் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விஜயா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு சொல்ல இவன் எங்கே போயிட்டு வரான்னு தெரியுமாங்க. இந்த வீட்டில் யார்கிட்டையும் விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு மறைச்சி தான் 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது என் கண்ணுக்கு பட்டுடுச்சு. இவ தங்கச்சிக்காரி வேணா என்கிட்ட போய் சொல்லலாம், ஆனால் இவ என்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லும்போது, முதல்ல வந்த விஷயத்த சொல்லு விஜயான்னு சொல்லும்போது, என்னமோ இந்த வீட்டில் தங்களுக்குன்னு ஒரு ரூமு கட்டினதுக்கு பிறகு தான் குழந்தைய பற்றி யோசிப்போம், குழந்தை இப்போ பெற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் இல்லைன்னு என்னென்னமோ இந்த வீட்டில் டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவ கர்ப்பமாகி இப்போ இந்த வீட்டில் வந்து நிற்கிறான். எல்லாம் ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகணும்னு முடிவு பண்ணதே ஊரில் இருக்க பாட்டியோட சத்தை நீங்கள் அடைஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தானே அப்படின்னு விஜயா கத்தும்போதும் அதை கேட்டுட்ருக்க இங்கே முத்துவுக்கு கோபம் வரத்தான் செய்யுது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்கம்மா அப்படின்னு அவங்க முத்து சொல்ல, அதை கேட்டுட்டு அண்ணாமலையோ, என்னடா முத்து என்னாச்சு, மீனா ஏதாவது நல்ல விஷயமாமான்னு சொல்லும்போது மீனா அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா அழுகிறத பார்த்ததுமே விஜயாவுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்ருக்க? நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, அந்த சந்தோஷமான விஷயத்த இவ்வளோ நேரம் சொல்லாமல் மறைச்சிட்டியோமேன்னு வருத்தப்படுறியா? என்னமோ இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக பேசுனீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால மட்டும் இவன் நல்லவளான்ற முடியுமா? பார்த்தீங்கல்ல, உங்ககிட்டே இந்த விஷயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குடி இந்த விஷயத்த வீட்டில் மறைக்கணும்? உனக்கெல்லாம் இந்த விஷயத்த வீட்டில் மறைக்கணும்னு அவசியமே இல்லையே. எப்படியாச்சும் இந்நேரம் ஊரில் இருக்க என் அத்தைக்கு ஃபோன் பண்ணி முதல் விஷயத்த அங்கே தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்க மூலமாக தானே உனக்கு இப்போ தேவையெல்லாம் நடக்கவும் போகுது. அதுக்காக அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுனால தானே இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகி வந்து நிற்கிறேன்னு சொல்ல, போதுமா நிறுத்துங்க, எங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க செய்கிறீங்கள அப்படின்னு முத்து சொல்ல, எல்லார் வீட்லேயும் தன் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தாம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தையே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா முத்து உண்மையிலேயே மீனாவும் நீயும் அம்மா பார்க்க போகிறீங்களான்னு சொல்ல, அப்பா அது நமக்கு சந்தோஷமான விஷயம், ஆனால் அம்மாவுக்கு சந்தோஷமான விஷயம் வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன முத்துன்னு அங்கே விஜயா கிட்ட பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாங்க முத்துவை பார்த்து. முத்து சொல்கிறாங்க, அந்த சிந்தாமணி ஆளை வச்சு வயிற்றுல கத்தியால் குத்துனாலப்பா, அதான் எங்கள் மீனாவுக்கு வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்காக தான்ப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இங்கே குழந்தைக்கு, அதாவது இயற்கையாக குழந்தைய வந்துட்டு பெத்தெடுக்கிற ஒரு இது வந்துட்டு மீனாவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மீனாவுக்கு ஏதேதோ சொல்கிறாங்கப்பா, உள்ள அடப்பு இருக்குது, அதை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை என்னடா சொல்கிறேன்னு அதிர்ந்து போய் இங்கே முத்துவை பார்க்க, ஆமாப்பான்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலைக்கு இதை கேட்ட உடனே மனசு தாங்காமல் அப்படியே உட்கார, அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, எப்படியும் சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க, இதுக்குன்னு ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வருவாங்களா, அவங்கக்கிட்ட காட்டினா நிச்சயமாக மீனாவுக்கு குணமாயிடும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, எங்கள் மீனா ரொம்ப அழுக, ஏன் மீனா அழுகிற, அதெல்லாம் எதுவும் ஆகாது, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்லம்மா, நீங்கள் எதிர்பார்த்தது மட்டும்தாம்மா இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் சந்தோஷமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாமீனா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க அண்ணாமலைக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. தன் குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரதை அண்ணாமலையால் ஏற்றுக்கவும் முடியலை. மனசு தங்காத அண்ணாமலை அப்படியே கிளம்பி உள்ளே போக, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், அப்போ மீனாவால் குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு இங்கே ரொம்ப ஒரு மாதிரியான யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும். விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. என்னாச்சு விஜயா, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு அங்கே பார்வதி கேட்க, விஜயா சொல்கிறாங்க, இல்லை பார்வதி, இன்றைக்கி மீனாவையும் முத்துவையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்த்தேன். மீனா கர்ப்பமாக இருக்கான்னு நினச்சி தான் வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனையே பண்ணலான்னு நினச்சேன். என்ன விஜயா சொல்கிற, மீனா இப்போ முழுகாமல் இருக்கலாம், இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, இதில் நீ எதுக்கு வருத்தப்பட்டுருக்க அப்படின்னு சொல்ல, இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னு தெரியுமா, அந்த மீனாவால் குழந்தை பெற்றுக்க முடியாதான், அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணுமா, உள்ள அந்த கத்தியால் அந்த சிந்தாமணி ஆளை வச்சு குத்துனதுனால வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்காமா, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறதுனால அதை சரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னதாக முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, ஆமாம் நல்ல வேலை, அவளால் அந்த வீட்டுக்கு ஏதாவது வாரிசு வந்துடுமோன்னு நினச்சேன், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, ஷி நீ என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் இங்கே பார்வதி கத்துறாங்க. ஏய்
என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ என்கிட்ட கோவப்படுறேன்னு அங்கே விஜயா கேட்க, உங்ககிட்ட கோவப்படாமல் எப்படி விஜயா பேச முடியும்? என்னதான் இருந்தாலும் மீனா உன் வீட்டு மருமக, உன் வீட்டு வாரிசு தழைச்சி வளரணும்னு இங்கே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ என்னடானா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட எப்படி அந்த வீட்டில் இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை விஜயா. உன் எண்ணத்துக்காக தான் என்னமோ உன் மூத்த பையன் மனோஜோடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்குது. நல்லதை நினச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உன் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது. நீ நினைக்கிறது எதுவுமே, உன் எண்ணம் எதுவுமே சரியில்லை. பெத்த மகனுக்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ நினைக்கிறேன்னா உன்னை நான் எதில் சேர்த்துக்கிறதுன்னு கூட தெரியலை. எல்லா அம்மாவும் ஆசைப்படுற ஒரு விஷயத்த நீ வேண்டான்னு ஒதுக்குற. உன்னை மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்தது கூட கிடையாது. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற முதல் மாமியார் நீ மட்டும்தான் விஜயா அப்படின்னு அங்கே பார்வதி சொல்ல, என்னை அவ்வளோ கேவலமாலாம் பேசாத பார்வதி. என்ன, மீனாவுக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக பிறந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்றது போல தான் அந்த கடவுளும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்காரு. அது ஒன்றும் சரி பண்ண முடியாத பிரச்சனை இல்லையே, சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தானே. அதுக்குள்ளே எப்படியும் மனோஜுக்கு கல்யாணம் ஆகிடும். அவன் மூலமாக வர வாரிசு தான் வீட்டுக்கு முதல் வாரிசாக இருக்கணும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்குள்ளே நீ என்னென்னமோ கற்பனை பண்ணி என்னை இவ்வளோ இழிவாக பேசிட்டிய பார்வதி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீ 1000 காரணம் சொன்னாலும் அது எதுவுமே அதுக்கு பொருந்தாத விஜயா. உன்னுடைய எண்ணம் என்னன்னு இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்தே தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன். பாவம் மீனா, முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போகிறாங்களோ எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அங்கே விஜயாவை பார்த்துட்டு பார்வதி பயங்கரமாக திட்டிட்டு முறைச்சிட்டு உள்ளே போக, விஜயா வந்துட்டு மனசுடைஞ்சா இங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு பார்வதி என்னை இந்த அளவுக்கு மோசமாக நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காளேன்னு விஜயாவுக்கு இப்படிப்பட்ட யோசனை இருக்க தான் செய்தேன். முத்துவும் மீனாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்க அதே சமயத்தில் இங்கே சந்திரா வந்துட்டு ஆறுதல் சொல்லவும் செய்கிறாங்க. அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆகாது மீனா, உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும். அது எப்போன்னு அந்த கடவுளே எழுதியிருப்பாரு, நீ அதை பற்றி யோசிக்காத மீனான்னு சொல்ல, இல்லைம்மா நானும் ஒரு குழந்தை விஷயத்தை பற்றி இப்போ யோசிக்க வேணாம், குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுவோன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களேம்மான்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை மீனா, உன்னை சரி பண்ணிடலான் தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காதுன்னு முத்து மீனாவை பார்த்து சொல்ல, இல்லைங்க என்னுடைய மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது, ஏற்றுக்கவும் மறுக்குதுன்னு சொல்ல, ஏன்னா நான் ஒன்று பண்ணட்டுமான்னு சொல்ல, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, இல்லை என்ன இருந்தாலும் என்னால் ஒரு வாரிசையோ ஒரு குழந்தையோ உங்களுக்காக கொடுக்க முடியாதல்ல, பேசாமல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அரைஞ்சனா பார்த்துக்கோ மீனா, இந்த மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்னு அவங்க முத்து கோவமா மீனாவை பார்த்து திட்டுறாங்க. எனக்கு என்றைக்குமே நீ மட்டும்தான். நமக்குள்ள குழந்தை உருவானாலும் சரி, இல்லை குழந்தை இல்லாமல் போனாலும் சரி, நான் அதை பற்றியெல்லாம் என்றைக்கும் கவலைப்பட போகிறதும் இல்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ மீனா, நம்ம பெற்றுக்கிட்டாதான் குழந்தைன்னு இல்லை. நாம் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே போல் பல குழந்தைங்க அம்மா அப்பா தங்களுக்கு இல்லையே நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை தாண்டி தான் மீனா அவங்களுடைய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தவங்க, எல்லாத்தையும் அனுபவித்து இந்த சூழ்நிலையில் வந்து இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எதையுமே பார்க்காதவங்க, இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு துளிர் மாதிரி அவங்க வளர ஆரம்பிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உறுதுணையாக யாருமே இல்லைன்னா நம்ம வழியை காட்டினோம் அவங்க வழி தானே மீனா பெருசு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவாக நம்ம இருக்கோம்னா அதுதான் நம்ம செய்கிற புண்ணியமும் கூட அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டு தான் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம ஒரு குழந்தையை தத்து எடுத்துப்போமாங்க அப்படின்னு மீனாவும் கேட்க, கண்டிப்பாக மீனா, குழந்தையை தத்தெடுத்துக்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தமோ கவலையோ இல்லை. நம்மளால் ஒரு நல்ல அம்மா அப்பாவாக அந்த குழந்தைக்கு இருக்க முடியும்னு என்னால் நினைக்கவும் முடியுது. நம்மளால் அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அப்பா அம்மான்ற ஒரு உறவை கொடுக்க முடியும், தாத்தா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பான்ற ஒரு உறவை அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதனால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்குன்னா நிச்சயமாக ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறதுல தவறே இல்லை. குழந்தை இல்லைன்னு சொல்லி பல வருஷங்களாக எங்கே தவம் இருக்கவங்களே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு குழந்தையை தத்து எடுக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால்
நாமளே மற்றவங்க போல இருக்கக்கூடாது மீனா. நமக்கு குழந்தை பிறக்கலையே, நமக்கு குழந்தை இல்லையே, பெத்தா மட்டும்தான் குழந்தை நம்மளை அம்மானு கூப்பிடுமா என்ன? இல்லை மீனா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய ட்ரீட்மெண்ட்டையும் பார்ப்போம். அதே போல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறத பற்றியும் நாம் பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்லும்போதும், சூப்பர் மாமா, சூப்பர். நீங்கள் அக்காவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக ஆறுதலாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சத்யாவும் சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நானும் நினைக்கல. உண்மையிலேயே மீனாக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தானே அங்கே ரேகாவும் சொல்ல, மீனாவை தோளில் சாஞ்சிட்டு அழுக சந்திராவும் கண்கள் இங்கே படி நிற்கிறாங்க. அதுக்கு எங்கள் மீனாவும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தாங்க இருக்குன்னு சொல்ல, உன்னுடைய மனசு ஆறுதலுக்காக மட்டும் சொல்லலை மீனா, வாழ்க்கையோட யதார்த்தமே இதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். 10 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லைன்னு குழந்தை இல்லைன்றதுக்காகவே பல பேர் வந்துட்டு மனம் உடைஞ்சு பிரிஞ்சவும் செய்கிறாங்க. அதனால் அவங்க லைஃப்பில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எத்தனை பேரை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? நிறைய பேருக்கு இது போல் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ட்ரீட்மெண்ட் அவங்க வாழ்நாள் முழுக்க ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டுமே தான் பணத்தை செலவழிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்தும் போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் நாம் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன? நம்ம வாழ்க்கை இதோட முடிய போகுது. நம்ம வாழ்க்கையே நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வாழணுமோ வாழ்ந்துட்டோம். ஆனால் நம்ம மூலமாக ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை ஏன் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது? நாம் பட்ட வழியை அந்த குழந்தைய அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சி என்றைக்கு ஒரு குடும்பம் மனசு மாறி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிதோ அன்னைக்கு சமூகத்தில் மாற்றம் வந்துடும் மீனா. அதையே நாம் பண்ணக்கூடாதுன்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட மீனாவும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இப்போ அவங்க மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே பறந்து போகவும் செய்யுது. முத்துவுக்கு மீனா சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்த சந்திராவுக்கும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. மாப்பிள்ள, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்ல, அத்தை நீங்கள் இதெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. மீனாவும் நானும் இப்போன்னு இல்லை, வாழ்நாள் முழுக்க இப்படியே சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு மீனாவை பார்க்க மீனாவும் சிரிச்ச மாதிரி எங்கள் முகமும் இருக்குது. 2 பேருமே வீட்டுக்கும் போகிறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு போனதும் அவங்க முகத்தில் ஒரு தெளிவு இருக்கிறத பார்த்த அண்ணாமலை, இப்போ தான் உங்கள் 2 பேர் முகத்தை பார்க்க எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா, நானும் மீனாவும் நிறைய பேசி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டோம். முதல்ல எங்களுக்கு தேவை இப்போ ஒரு ரூமு. நாங்கள் மாடியில் மேலே ரூம் கட்டலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ரூம் கட்டினதுக்கு பிறகு இங்கே அதே நேரத்தில் ரூம் பக்கம் ஒரு பக்கம் இங்கே அமௌண்ட் போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனோடைய ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன். அவங்க சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைப்பா, நானும் மீனாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும்னு இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட அதே விஷயத்தை இப்போ செய்யலான்னு இருக்கோம். என்ன கிருஷை வளர்க்கலான்னு நினச்சோம். ஆனால் கிருஷிக்கு அந்த பார்லர் அம்மாவாக இருக்குது. நிச்சயமாக அது ஒத்துக்கவும் ஒத்துக்காது. அதனால் நாங்கள் ஆசிரமத்துக்கு போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கோன்னு சொல்ல, என்னடா சொல்கிற? இந்த வீட்டுக்கு ஒரு அனாதை குழந்தை வாரிசா வரணுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ணுறது? எங்கள் மூலமாக வர வாரிசையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏற்றுக்கவும் போகிறதில்ல. எங்கள் மூலமாக வாரிசே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அம்மா நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நாங்களும் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. நாங்கள் எங்களுக்குன்னு குழந்தை பிறந்தாலும் சரி, பிறக்கவே இல்லைனாலும் சரி, ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக முடிவாக தான் இருக்கோம். அப்பா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது, இதில் நான் என்னப்பா சொல்கிறது? உங்கள் விருப்பம்தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழணும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அழகாக இருக்கணும். ஒரு அப்பாவாக அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தானே அண்ணாமலை சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இதை கேட்டு சந்தோஷப்பட, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு விஜயா சொல்ல, நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லை ஒத்துக்கவே இல்லைனாலும் சரி விஜயா, இந்த வீட்டில் முத்து மீனா ஆசைப்பட்டதான் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக விஜயாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. இப்படி ஏதோ ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாக வரணுமான்னு செம டென்ஷன்லேயும் கடுப்புலையும் நிற்கிறாங்க.
பார்வதிக்கு இந்த விஷயத்த ஃபோன் போட்டு சொல்ல, பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமாக யோசித்து நடந்துக்கிற முத்துவை மீனாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அங்கே பார்வதி சொல்ல, நானே உங்ககிட்ட ஃபோன் போட்டு புலம்புறேன், நீ அவங்கள பாராட்டிகிட்டு இருக்கியான்னு விஜயா பார்வதியிட்ட திட்டவும் செய்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அப்படின்னா ஒரு பெத்த அம்மாவா நீ உன் பையன் முத்துவுக்காக என்ன செஞ்சுருக்க? சின்ன வயசுலேயே ஜோசியர் அப்படி இப்படின்னு நம்பி அவனை உங்ககிட்டேருந்து பிரித்து கொண்டு போய் நீ தான் வெளியே தங்க வச்ச. அதுக்கப்புறமா அவன் இப்படி ஆனதுக்கு காரணமும் நீ மட்டும்தான். இப்போ அவன் குழந்தை இல்லாமல் இருக்கான், அதுக்கு காரணமும் அந்த சிந்தாமணி தான். சிந்தாமணியை நீ ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லி திட்டிருந்தா கூட எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். எதையுமே செய்யலையே விஜயா நீ. இப்பையும் உன் பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தானே என்கிட்ட பேசுகிறேன். இங்கே பாரு விஜயா, உன்னுடைய எண்ணத்தை நீ சரிப்படுத்து, உன் வாழ்க்கையும் சரியாகணும். ஃபோனை பேசிட்டு வச்சிடுறாங்க பார்வதியும். இவக்கிட்ட ஃபோனில் நான் சொல்லலாம் நினச்சேன் பாரு, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு இங்கே பார்வதியை பற்றி கோவத்தோட விஜயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே பார்வதி மீனா வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு போக பார்வதி மீனாவை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே மீனாவும் முத்துவை எடுத்திருக்க முடிவுக்கு இங்கே வாழ்த்தையும் பாராட்டையும் கொடுக்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் சிவன் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆசிரமம் இருக்குமா, நீங்கள் அங்கே அந்த குழந்தைய பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, ஓகே அங்கிள், ஆனால் இப்போ எங்களுக்கு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் எங்களுக்குன்னே இருக்க ரூம் இல்லாதப்போ குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எப்படி பார்த்துக்க முடியும்? எங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமோ இல்லை வீடோ கட்டணும். அதுக்கான முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக நாங்கள் இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறோன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அங்கே சிவனும் சொல்கிறாங்க. பார்வதியும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டுருக்கான். அதே வேளையில் இங்கே மீனாவும் இருக்க. அதே வேளையில் இங்கே விஜயா கிட்டேருந்து ஃபோன் வருது. விஜயா தான் ஃபோன் பண்ணுறா மீனா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு விஜயா அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்க நீ அப்படின்னு விஜயா கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு உடனே கிளம்பிவான்னு சொல்ல, பக்கத்துலனா எந்த கோவில்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் குழந்தை இல்லாதவங்களுக்காக நம்ம இங்கே வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்குன்னு சொல்லுவியே, அந்த கோவிலுக்கு தான் சொல்ல, உன் பிள்ளை மனோஜுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, அதுக்குள்ளே நீ எதுக்காக குழந்தைய பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, நான் மனோஜுக்காக இல்லை முத்துக்காகன்னு சொல்லும்போது, விஜயா நீயா இப்படி பேசுகிறதுன்னு ஆச்சரியத்தோட பார்வதி கேட்க, ஆமாம் நான் தான் இப்படி பேசுகிறேன். என்ன இருந்தாலும் முத்து என் வயிற்றில் நான் பெத்த பையனாயிட்டான். அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் வந்துடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு என்னால் நான் எடுக்கிற முயற்சினா அது இது மட்டும்தான். கோவிலுக்கு வா அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மீனா. நேற்று தான் உங்கள் 2 பேருக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடானா உனக்காகவும் முத்துக்காகவும் வேண்டிக்க கோவிலுக்கு கூப்பிடுறான். இவளுக்கு எப்படி சேர்த்துக்கிறது, எதில் சேர்த்து புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டுதுன்னு அங்கே பார்வதியை சொல்ல, மீனா கண்கலங்கி நிற்க, இங்கே பாரு மீனா, நீ கவலைப்படாத, நிச்சயமாக விஜயா வீட்டில் உன்னையும் முத்துவையும் ஏற்றுப்பான். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு உனக்காகவும் முத்துவுக்காகவும் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயந்தான். போக போக எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு, சரி அப்போ நான் கிளம்புறேன்னு பார்வதி கிளம்புறாங்க. மீனாவும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. சிவனும் கிளம்பிடுறாங்க. மீனாவுக்கு இந்த எண்ணம் தான் போயிட்டே இருக்கு. சரி, நம்ம இதே விஷயத்தில் இதே இடத்துல அதை பற்றின சிந்தனைகளை நின்றுட்டே இருந்தோன்னா இந்த இடத்த தாண்டி நம்ம நகரக்கூட முடியாது. அடுத்த இலக்கையும் நாம் அடைய முடியாது. அடுத்தடுத்த இலக்கை நாம் அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுவோம். நடக்க வேண்டிய நல்லதும் தமக்கு தானாக நடக்கும்னு மீனா தன்னை தானே தேத்திக்கிட்டு அவங்க இங்கே போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கவும் செஞ்சுருக்கு. அந்த ஆர்டரை பற்றி தான் அவங்க அக்காக்கள் எல்லாமே இங்கே மீனா கிட்ட பேசவும் செய்ய, மீனா அதை கேட்டு, ஆமாக்கா நீங்கள் சொன்னது போல் அந்த ஆர்டரை நம்ம சரியாக எடுத்து நடத்திட்டோன்னா நம்ம கையிலையும் ஒரு நல்ல லாபம் நிற்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா அந்த ஆர்டருக்கான வேலைகள்லாம் பார்க்க, முத்துவும் வீட்டில் இருக்க ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே உங்களை தான் டாக்டர் வெயிட்டு தூக்கக்கூடாது, வேலை அதிகமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் தாண்டி எதுக்காக மீனா இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க, இதில் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ருதி, எப்பவும் பார்த்த வேலை தானே, அதனால் இதில் கஷ்டப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அந்த சிந்தாமணியை சும்மா விட்டீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்க, யார் சும்மா விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னங்க அந்த சிந்தாமணி கிட்ட போய் பிரச்சனையில் எதுவும் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? நான் பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடியே உன் தம்பி ஒய்ஃப் ரேகாவே போயிட்டு அவங்க அம்மாவை கேட்கக்கூடாது கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அத்தை தான் இந்த விஷயத்த என்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னாங்கன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன மீனா, இங்கே எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாமா பண்ணுவாங்க? ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு யோசிக்கிறது அளவுனா அது சிந்தாமணி மட்டும்தான். சிந்தாமணி போல ஆளுக்கெல்லாம் அவங்க பெத்த பொண்ணே இங்கே பதிலடி கொடுக்குறதா சரியாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. எது என்னமோ, ஆனால் அந்த சிந்தாமணியை 4 வார்த்தை நறுக்குன்னு இங்கே ரேகா கேள்வி கேட்ட வரைக்கும் சந்தோஷம்தான்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அந்த பூவெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, அது பூ தான் ஸ்ருதி, மற்றபடி அது வெயிட்டாலாம் இருக்காதுன்னு சொல்ல, தெரியும் மீனா, ஆனால் கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக இருங்க, அதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே மீனாவும், நீங்கள் எல்லாம் இவ்வளோ என்ன அன்பாக கவனிச்சுக்கிறீங்கள, எனக்கு அதுவே சந்தோஷம் தானே மீனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்து மீனா இப்படி அவங்க தன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பவும் செய்கிறாங்க. ஒரு பெரிய மண்டபத்தில் தான் இங்கே ஆர்டர் கிடச்சிருக்கு. பூ மாலையிலேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் மீனாவுடைய ஆட்கள், மீனா எல்லாரும் சேர்ந்து. சரி மீனா, நானும் கிளம்புறேன், நீ பெரிய எதுவும் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்புறேன்னு முத்துவும் சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க சவாரிக்காக. மீனா கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அக்காக்கள் எல்லாமே, சரி மீனா நம்ம உட்காரலான்னு அங்கே ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கவும் செய்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க, இங்கே பொண்ணு வீட்டில் இருக்கவங்கன்னு எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா பொண்ணு கழுத்தில் இருந்த நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. இப்படி நகை காணாமல் போச்சு, அதுவும் அது சாதாரண நகையா, அது பரம்பரை நகை வேற, 5 பவுன் நகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு அங்கே இருக்க மீனாவும் அவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாரையுமே நிற்கவே வச்சிட்றாங்க. ஏன்னா இங்கே வேலை பார்த்தவங்க யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பணத்தை வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மீனாவையும் மீனாவுடைய ஆட்களையும் அங்கே இருக்கவங்க சுற்றி முற்றி உட்கார வச்சிட்றாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த பேரர்லேருந்து, அதாவது சமைக்க வந்தவங்க, சாப்பாடு பரிமாற வந்தவங்கன்னு இப்படி எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக முடியாமல் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நாம் போயிட்டு இந்த நகையை எடுத்தது யாருன்னு கேட்க முடியாது. வந்தவங்க நம்ம மேலேயும் கோவப்படுவாங்க. இப்போ நம்ம என்னதாங்க பண்ணுறதுன்னு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. பொண்ணு கழுத்தில் இந்த நகையை காணும், எங்கே போணுச்சு, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலை. இப்படி ரொம்ப அதுவும் கல்யாணம் இந்த நிமிஷமே இப்படி நடக்கணுமான்னு பதட்டத்தோடு இருக்காங்க. இவங்க எல்லாருமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டி செக் பண்ணவும் செய்கிறாங்க. கரெக்டாக அங்கே சிந்தாமணியும், கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் தான் வேலை பார்க்க வர மாதிரி ஒரு குடும்பத்துக்கான தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான வேலையே பார்த்துட்டு போயிடுவாங்க. நகை ஏதாவது இவங்க கிட்ட தான் இருக்கணும், நல்லா தேடி பார்க்க சொல்லுங்கன்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் சிந்தாமணியை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. மீனா கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும், இப்போ தான் நான் சரியாகவே பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தது நான், அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு பணமெல்லாம் வாங்கிட்டு போன ஆளுங்க தானே நீங்கள். இவங்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு வசதியானவங்களாம் கிடையாது, கூலிக்கு வேலை பார்க்குறவங்க. அப்படி இருக்கும்போது நகை இவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல, அதனால் அவங்களுமே ஒரு பக்கம் எல்லாருமே செக் பண்ணணும்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எனக்கோ என்னை கூட வந்த இவங்களுக்கோ அந்த மாதிரியான எண்ணமோ வழக்கமோ துளி கூட இல்லை. அவங்க யாரும் இதை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த கல்யாண பொண்ணை பார்க்குறாங்க. ஆமாம், கடைசியாக அந்த நகையை நீ எப்போம்மா போட்டிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நகை என் கழுத்தில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது சாப்பிட போனதுக்கு பிறகு தான் காணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சரியாக கவனிக்கலைன்னு சொல்கிறாங்க. கழுத்தில் போட்டிருந்த மாலையை எப்போம்மா கலட்டினேன்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. சாப்பிட போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அதை கிளட்டி வைக்கவும் செஞ்சேன்னு சொல்ல, அப்போ அந்த மாலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல மாலையை கொண்டு கொடுக்குறாங்க. மாலையை நல்லா தேடி பார்க்குறாங்க. மாலைக்குள்ளே தான் அந்த செயின் சிக்கலாகி இருக்கவும் செஞ்சுருக்கு.
ஏற்கனவே இப்படி தான் ஸ்ருதியுடைய ஃபங்க்ஷனில் ஸ்ருதியுடைய செயின் அதில் சிக்கி இந்த போதை எடுக்க போன அந்த சமயத்தில் இங்கே மீனாவை திருட்டு பட்டம் கட்டுவாங்க அந்த ஸ்ருதியுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அதை யோசனை பண்ணதுனால தான் மீனா வந்துட்டு கண்டிப்பாக அதை மாலையில் தான் சிக்கி இருந்திருக்கணுன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கே மீனா வந்து கொண்டு வர சொல்லவும் செய்கிறாங்க. கொண்டு வந்து பார்த்தா அதில் தான் அந்த நகை இருக்கவும் செய்யுது. பார்த்தீங்கல்ல, முதல்ல தெளிவாக தேடணும். அதை விட்டுட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவ்வளோ சாதாரணமாகவங்க கிடையாது. எல்லாமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க. தயவு செஞ்சு இப்படி தப்பான பழியை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்கன்னு அங்கே மீனாவும் சொல்கிறாங்க. சிந்தாமணியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க மீனாவும். மீனா இந்த நகையை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்ததுனாலையும் மீனாவுடைய ஆர்டருக்கு வந்துட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. அடுத்தடுத்த ஆர்டரை வந்துட்டு சில பேர் வந்துட்டு மீனா கையில் புக் பண்ணவும் செய்கிறாங்க. மீனா கூட வேலைக்கு வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வெளியே வந்த சிந்தாமணி ரொம்ப டென்ஷனோடு இருக்க, என்ன பெரிய இவ்வளாட்ட இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா திரும்ப நீ பிரச்சனையில் சிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஆனால் நீ தான் இப்போ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டியேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னாங்க. சிந்தாமணியை பார்த்து மீனா கேட்க, உனக்கு குழந்தை பிறக்காதாமே விஷயத்த ரேகா தான் வந்து சொன்னா. அதுவும் எங்களை கேவலமாக கேள்வி கேட்க தான் செஞ்சா. ஆனால் அன்னைக்கு நான் உன்னை குத்துறதுக்காக வரல. உன் புருஷன் முத்து ஏதாவது பண்ணிட்டான், நீ அந்த எலெக்ஷனை விட்டு நின்று நினச்ச. ஆனால் கடைசியில் உன் புருஷனை காப்பாற்றுற தியாகி ஆட்டம் அந்த கத்தி குத்த நீ உன் வயிற்றில் வாங்கிக்கிட்ட. இப்போ அதனால் நீ அனுபவிச்சிட்ருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, என்ன ஒன்று, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எல்லாம் பண்ணாலும் உன்னுடைய பிள்ளைங்களுக்காக ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் குழந்தையே பிறக்காதேன்னு சிந்தாமணி சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்க மீனா பக்கத்தில் இருக்க மற்றவங்க எல்லாரும் ஆக்ரோஷமாக ஏய் சிந்தாமணி அப்படின்னு கத்தும்போது மீனா வந்துட்டு அக்கா எதுவும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் சாந்தப்படுத்திட்டு மீனா உடனே சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு குழந்தை பிறக்காது தான். அப்படியே குழந்தை பிறக்கவே இல்லைனாலும் அதை பற்றி உடஞ்சி போய் உட்காந்துருவேன், இல்லை நீ சொல்கிறதுனால கவலைப்பட்டு அழுவேன். இப்படியெல்லாம் நான் எதை பற்றியும் நினைக்க மாட்டேன், எதை பற்றியும் நான் யோசிக்கவும் மாட்டேன். குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்கவே இல்லைனாலும் சரி நானும் என் புருஷனும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பான்னு பெற்றுக்கிட்டா மட்டும்தான் அம்மா அப்பாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு குழந்தைய தத்தெடுத்து கூட அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு அங்கே சிந்தாமணியை பார்த்து மீனா சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணி எதுவுமே பேசாம நிற்க, அதெல்லாம் எங்கே மீனா அந்த சிந்தாமணிக்கு புரிய போகுது, நீ வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்த முத்து கேள்விப்படுறாங்க. மீனா கூட வேலை பார்த்தவங்க மூலமாக கேள்விப்பட்ட முத்துவுக்கு செம கடுப்பாகுது. உடனே அந்த சிந்தாமணியை 4 வார்த்தை நறுக்குன்னு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஆனால் மீனா அமைதியாக இருக்கிற சொல்கிறதுனால அவங்க அமைதியாக இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் வீட்டுக்கு ஆர்டர் வருது. ஆர்டர் வரவங்கள எங்கள் மீனா உள்ளே கூப்பிடுறாங்க. இல்லைம்மா, என் பொண்ணுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எங்கே போனாலும் நீ தான் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கே குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். முதல் தடவை எங்கள் வீட்டில் ஒரு வாரிசு உருவாகியிருக்கு. அதுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் நீ வந்து பண்ணால் நல்லா இருக்காதுன்னு தோணுதுமா. ஆனால் உன்னுடைய சர்வீஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணுறியா, உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வேணா என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வரவழைச்சி அவங்கள வச்சு பார்க்க சொல்கிறியாம்மா? ஏன்னா நீ ஏதாச்சும் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துருமோன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சிந்தாமணியை தேடி இல்லை வேறு யாரையாச்சும் தேடி போய் ஆர்டர் கொடுக்க வேண்டியதானே? விருப்பமே இல்லாமல் இங்கே ஒரு மனசை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்களான்னு முத்துவும் கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரலன்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்கன்னு இங்கே முத்து கோவப்பட முத்துவை பார்த்துட்டு மீனா, இல்லைங்க நீங்கள் அமைதியாக இருங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு மீனாவும் வந்திருக்கவங்கள பார்த்து, இல்லைம்மா பரவாயில்ல, நான் வரலனாலும் என்னுடைய ஆட்கள் வந்து உங்களுக்காக அந்த வேலையை பார்த்து கொடுப்பாங்கன்னு எங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க. மீனாவும் சொல்லிவிட்டு, ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு சொல்ல, இல்லை மீனா
குழந்தை 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 எப்போ பார்த்தாலும் குழந்தைய மட்டுமே தான் இவங்க காரணம் காட்டுவாங்களா? எந்த நிகழ்ச்சி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதுக்கு ஏமினா குழந்தையவே காரணம் காட்டுறாங்க. இல்லை சிந்தாமணி சொல்லி தான் இவங்க வந்திருக்கணும் அப்படின்னு முத்துவும் சொல்ல, யார் சொல்லி வந்தால் என்னங்க, நம்மளை காயப்படுத்தணும்னு சிந்தாமணி நினைக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ண தங்க செய்வான். அதனால் நீங்கள் இதில் எதுவும் தலையிட வேண்டாம், அமைதியாக இருங்கன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. விஜய் இதெல்லாம் கேட்ட அமைதியாக நிற்க அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. முத்து, மீனா, இதை நினச்சி வருத்தப்பட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. நீங்கள் வருத்தப்பட்டு உட்காரணுன்றதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சரி செய்ய தான் செய்வாங்க. அதை தாண்டி நீங்கள் உழைக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு பெரிய நல்லதும் நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குன்னு அங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை தான் அப்பா கிட்ட காட்டிக்க கூடாதுன்றதுல இங்கே முத்து உறுதியாக தான் இருக்காங்க. அடுத்த நாள் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இங்கே தான் அக்காக்கள் எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. மீனாவும் ஏற்கனவே மீனாவை பற்றி கேள்விப்பட்டவங்க மீனா கிட்ட தான் நிறைய ஆர்டர் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் பிடிக்காதனால தான் சிந்தாமணி இது எல்லாத்தையும் பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாருமே போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வரத்துக்காக வரும்போது தான் வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் சிக்கவும் செய்ய அந்த வழியாக போன மீனா தான் அவங்கள காப்பாற்றவும் செய்கிறாங்க. ஆட்டோவிலேருந்து கீழே விழுந்து கிடக்கிற அந்த கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது கூட மீனா தான். சரியான நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுனால அந்த குழந்தையையும் அவங்க அம்மாவையுமே காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதனால் டாக்டர் அங்கே மீனாவை கூப்பிட்டு அவங்கள பாராட்டவும் செய்கிறாங்க. பொண்ணு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மீனாவை பார்த்துட்டு. மீனா அப்போ தான் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க, நல்லது கெட்டது வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கிற ஒரு பகுதி தான். எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனால் அதுக்கான காரணத்தை மற்றவங்க மேலே தூக்கி போடுறதானே நம்ம நாட்டில் இருக்க மக்களுடைய வழக்கமாகவும் இருக்குது. அதை மாற்றிக்கிட்டாலே பல பேருடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கும். குழந்தையில் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடக்கூடாது. குழந்தையில் அவங்க முன்னாடி வந்து நின்று எதையும் செய்யக்கூடாது. குழந்தையில் அதனால் அவங்கள பார்க்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு வாழ்கிறதுனால தான் பல பேர் இங்கே மனசு உடைஞ்சி இங்கே பல தற்கொலைகளை பல தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அது தெரியாமல் அவங்க மனசையும் காயப்படுத்தி அவங்க உடலும் வருத்தப்பட்டு அவங்க மனசும் வருத்தப்பட்டு அவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் பல பேர் அதை செய்யவும் செய்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மற்றவங்க மனசை காயப்படுத்தி எதையுமே பண்ணாதீங்க அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டு நிற்க, பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்பவும் செய்ய குழந்தையையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. கடைசியில் சிந்தாமணி இந்த விஷயத்தில் தோற்று போனது தான் உறுதி. மீனா தான் இந்த டெக்கரேஷன் பண்ணணும், மீனா தான் வந்து இந்த திரும்பவும் இந்த இன்னொரு நாளையில் வளைகாப்பை ஏற்பாடு பண்ணும்போது மீனா தான் எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும்னு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க முடிவும் பண்ணிடுறாங்க. இதனால் மீனாவும் அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. முத்து அப்போ தான் மீனா கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், உன்னை காயப்படுத்தணும்னு ஒரு கூட்டமே அலைஞ்சாலும் ஆனால் உன்னை காயப்படுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது மீனா. உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ சந்தோஷமாக தான் இருப்ப. அதை மற்றவங்களும் இந்த வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்ன மீனா, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சிவன் கிட்டேருந்து ஃபோன் வருது. நான் சொன்னல அந்த ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, தாராளமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க. அப்போ நாளைக்கு போகலாம், நாளைக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனாவும் ஒத்துக்கிறாங்க. இங்கே சிவன் சொன்ன இடத்துக்கு முத்துவும் மீனாவும் போகலான்னு ஒரு முடிவு எடுக்க, அண்ணாமலை இதுக்கு துணையாக நிற்க, விஜயா எதுக்குமே இந்த முடிவுக்கு ஒத்து வரவே இல்லைனாலும் ஆனால் முத்து மீனா முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் தெரிகிறத விஜயா அதை பார்த்து தனக்கே தெரியாமல் ரசிக்க தான் செய்கிறாங்க. நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க எங்கள் விஜயாவும்.